முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய வீட்டில் சுட்டி என்ற ஒரு குட்டி எலி வாழ்ந்து வந்தது. சுட்டி எலி மிகவும் புத்திசாலி. ஆனால் அதற்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. எதை பார்த்தாலும் உடனே சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படும். ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளர் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடிக்குள் நிறைய மனம் வீசும் கடலைகளை போட்டு வைத்திருந்தார். அதை பார்த்ததும் சுட்டி எலிக்கு நாவில் எச்சில் ஊறியது. ஜாடியின் மூடி லேசாக திறந்திருப்பதை பார்த்த சுட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே குதித்து விட்டது. ஜாடியின் உள்ளே சென்ற சுட்டி வயிறு முட்ட கடலைகளை சாப்பிட்டது. ஆஹா, என்ன ருசி என்று மகிழ்ச்சியில் திளைத்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு சுட்டி வெளியே வர முயன்றது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால் அதன் வயிறு பலூன் போல ஊதி போயிருந்தது. இப்பொழுது நுழைந்த சிறிய துவாரத்தின் வழியாக சுட்டி எலியினால் வெளியே வர முடியவில்லை. ஐயோ, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று சுட்டி கத்தியது. அப்போது அங்கு வந்த ஒரு பெரிய எலி சொன்னது, நண்பா, பேராசைப்பட்டால் இப்படிதான் ஆகும். உன் வயிறு எப்போது பழையபடி சுருங்குகிறதோ அப்போதுதான் உன்னால் வெளியே வர முடியும். அதுவரை நீ பசியோடு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று சிரித்துக் கொண்டே சென்று விட்டது. அதன் பிறகு சில நாட்கள் சுட்டி எலியும் ஜாடிக்குள் பசியுடன் இருந்தது. சுட்டியின் வயிறும் பழையபடி மெதுவாக சுருங்கியதால் சுட்டியும் சிறிய துவாரத்தின் வழியாக வெளியே வந்தது. வெளியே வந்த சுட்டி ஆழமாக மூச்சை இழுத்து, இனி நான் எதையும் அளவோடுதான் சாப்பிடுவேன். பேராசைப்பட்டால் சிக்கிக் கொள்வது நிச்சயம் என்று தன்னிடமே உறுதி எடுத்துக் கொண்டது. அன்றிலிருந்து சுட்டி மிகவும் சிந்தித்து நடக்கும் எலியாக மாறியது. கிடைத்ததை போதுமான அளவிலேயே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.